அதனால் உள்ள இருக்கிறது என்பது அபர்வாதம், இல்லை என்பது எங்காலம். நீங்கள் இருபது யாருக்கு வாதம் உண்மையான வாதம் யாருக்கு ஓதம் அப்படி விசாரிக்க வந்தவங்க நம்ம இனத்தவங்க வந்தவங்க எந்த விஷயமா இருந்தாலும் முதல் மரியாதை கொடுக்கலாம். அவங்க எல்லாம் கொஞ்சம் இருக்கிற சுருக்கமான நேரத்துல உங்களுடைய கர்ப்பத்தை எதிர்பார்க்கிறாங்க. நீங்க முதல்ல செய்யுங்க. கிழமைகள் இணைந்து நெஞ்சு நெகிழ வைத்து கொஞ்சம் தமிழ் பேசும் முருந்துக்கு வருகிற அந்த வேடுவ குளமணிக்கு வருக வருகை படவையராக இருந்தாலும் படிக்கிற வந்து விட்டால் அவர்களை வாபாயிகளுக்கு வம்சவழி வந்து வைடுவ குளமணிகேன் வருக வருக நாங்கள் வந்திருக்க வரத்தை என்னோட விவரமாக எடுத்துரைத்தால் என்னால் ஆன உதவியை செய்ய சித்தமாக இருக்கிறேன். எனக்கு இடையவான், எனக்கு சொந்தவான், எனக்கு ஏற்றவான் தங்கள் மனத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களது அண்ணனை விசாரித்த நான், உங்கள் தோழியை விசாரித்த நான் தலைவி என்ற முறையிலே உங்களை கேட்டு உங்கள் சம்மதத்தோடு மானை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். மானின் பெருமையை சொல்லிவிட்டேன். மானின் பெருமையை கேட்ட தாங்கள் மானை பிடிக்க சம்மதத்தை தந்தால் இருக்கு மானை பிடித்து எடுத்து சொல்லிடுவேன். நம்ம மானை எடுத்து சொல்றதெல்லாம் நியாயம் தான். உங்க மானை நீங்க வர்ணிக்கிறீங்க. மானிங்க வேற பாட்டு புது பாட்டு ஒண்ணு படிக்கிறோம்னு என்ன படிச்சீங்க? என்ன படிச்சேன்னு தெரியாதா? கண்ணு ரெண்டு சிகப்பமா கருவெளிய கருப்பமா கை கணிக்கு தப்பி வந்த மானமா அது காந்த கண்ணு ரெண்டு உள்ள மானமா? கண்ணு ரெண்டு சிகப்பா யாருக்கு இருந்தது? வரும்போதே வம்பு பண்ணுங்கிற நோக்கத்தோட பாட்டுலயே நீங்க சண்டை இருக்கணும்னு பாடுறீங்க. அப்புறம் நான் பேசாம இருக்க முடியுமா? கண்ணு ரெண்டு சிகப்பா இருந்தது மானோட கண்ணை ஊமைப்படுத்தி ஊமானப்படுத்தி ஒரு அழகுபடுத்துறதுக்காக கண்ணு ரெண்டு சிகப்பாமா அப்படின்னு. சரி, ஒரு நடந்த நிகழ்ச்சியை வச்சுதானே ஓமானப்படுத்த முடியும். அப்படி நடந்த நிகழ்ச்சி யாருக்கு கண்ணு சிகப்பா இருந்தது? ஏன் மானோட கண்ணத்தை நான் பாடல. உங்க மானோட கண்ணு மட்டும் காட்டி நான் பாடல. கண்ணு சிகப்பா யாருக்குங்க முதல் இருந்தது? கண்ணு சிகப்பா இருந்தது நியாயம் தான். சரி, இப்ப வந்த ஒரு மனிதனுக்கு எப்ப கண்ணு சிவக்கும்? ஒரு மனிதனுக்கு கோபப்பட்டா கண்கள் சிவக்க. சரி, அப்படி யாருக்கு சிவந்துச்சு? சிவந்திருக்கேன். யாருக்கு? கண்டேன் சீதையை செந்தாமரை இல்லாத. கண்டேன் சீதையை செந்தாமரை இல்லாத யார பார்த்து சொன்னது? அனுமான் சொன்னாரு ராமன்ட்ட. சீதையை வந்து கண்டேன் சீதையை செந்தாமரையில் அப்படின்னாரு. அனுமான் பார்க்கும் பொழுது சீதை வந்து செந்தாமரையில உட்கார்ந்து இருந்தாளா? செந்தாமரையிலும் கிடையாது, வெண்டாமரையிலும் கிடையாது, கரையில அமர்ந்திருந்தாங்க. கரையில தானே உட்கார்ந்து இருந்தா? கரையில உட்கார்ந்து இருந்த சீதையை பார்த்து கண்டேன் சீதையை செந்தாமரையில் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அனுமானுக்கு கோபம் வந்தது. என்ன காரணம்? ஏன்னா சீதையை கண்டுபிடிக்கிறதுக்காக ராமனாகப்பட்டவர் அனுமான தூது அனுப்புறாரு. இலங்கைக்கு போனாரு. ராவனுடைய அரண்மனைக்கு போனாரு. ராவண எந்த மரியாதையுமே கொடுக்கல. உட்கார ஒரு சிம்மாசனம் கூட தரல. அப்ப அனுமான என்ன பண்ணாரு? தன்னுடைய வாளை சுருட்டி வாளையே சிம்மாசனமாக்கி அதுல உட்கார்ந்து ராவணத்திலே பேசுறாரு. ஆக ராவணனை வந்து அனுமான வந்து அவமானப்படுத்தும் பொருட்டு அனுமானுடைய வாள்ல தீய வச்சு விட்டேன். ஆக வாள்ல வச்ச தீ மூலமா இலங்கையில பாதி நகரத்தை அழிச்சாரு. அதுல ஒரே ஒரு இடம் மட்டும் பற்றி எறியல. அது யாருடைய இடம்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ராவணேஸ்வரனுடைய தம்பியாகப்பட்ட விபீஷணனுடைய அறை மட்டும் பற்றி எறியல. அந்த அனுமானுக்கு வாள்ல தீய வச்சதாலே கோபம். அந்த கோபக்குறியோடு சீதையை தேடி வந்தாரு. சீதையை பார்க்கிறாரு. ஆக சீதையோட நலத்தை விசாரிக்கிறார். அதுக்கப்புறம் ராமனிடத்தில் போய் என்ன சொன்னாரு? கண்டேன் சீதையை செந்தாமரையில் அப்படின்னாரு. அவ உட்கார்ந்து இருந்தது தரையில தான். ஆனா இவர் சொன்ன வார்த்தை கண்டேன் சீ செந்தாமரையில். எனது வாள்ல வச்ச தீ மூலமா அவருக்கு கோபம் வந்தது. அதனால கண்கள் சிவந்தது. சிவந்த கண்ணோட பார்க்கும் பொழுது சீதை தரையில உட்கார்ந்து இருந்தால் கூட செந்தாமரையில வீட்டில் இருந்தவா தெரிஞ்சத. ஆக அனுமானுக்கு கண்கள் சிவந்தது ராமாயணத்துல. வேற யாருக்காவது இருந்தா நீங்க சொல்லுங்க. இல்ல கோபத்துல இருந்ததுனால அனுமனுக்கு கண்கள் சிவந்தது. கண்ணு ரெண்டு சிவப்பு மண் மான பாண்டீங்களே, பாடக்கூடியது சொல்லக்கூடியது ராமாயணத்துல அனுமனுக்கு. நீங்க பாண்டது கலியுகத்துல. அப்ப மானு கண்ணு சிவப்பா இருக்குன்றீங்களா? மானு கோபத்துல வந்திருக்க. மானு கோபத்தோட இல்ல, மானோட கண்ணை அழகுபடுத்தி பாடுறதுக்காக சொல்ல வந்தேன். ஒரு மனிதனுக்கு கோபம் வந்தா முகமே மாறி போதும், கண்ணா சிவப்பாயிரும். ஆனா மான் மட்டும் கோபத்துல அழகா இருக்குன்னு சொல்றீங்களே, ராமாயணத்துக்கும் கலியுக கண்ணனுடைய வரலாற்று ஏதாவது சம்பந்தம் இருக்க? சம்பந்தம் இருக்க. எந்த வகையில? கலியுகத்துல நடக்கிறது என்ன கதை? கந்தனுடைய கதை. கந்தனுடைய கதை. ராமாயணத்துல கந்தனுக்கு சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இல்லையா? 4 யுகத்திலுமே கந்தனுக்கு பெருமை இருக்கு. 4 யுகத்துல எந்த இடத்துல?
ஏன்னா யுகம்ங்கிறது நாலு. கிரேதா திரேதா துவாபரி கலியுகம். உண்மைதான். கிரேதா யுகத்துல நடந்த கதை என்ன கதை? ஹரிச்சந்திரனுடைய கதை. ஹரிச்சந்திரன் கதை. ஹரிச்சந்திரன் மகன் லோகிதாசன பாம்பாக மாறி கடிச்சதா யார பத்தி போட்டிருக்காங்க தெரியுமா? முருகனைத்தான் சொல்லுவாங்க. முருகப்பெருமான் தானே பாம்பா மாறி கடிச்சாரு. அப்ப கலியுகத்துக்கு அந்த கதைக்கும் கிரேதா யுகத்துல முதல் யுகத்துக்கு முருகன் இருக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? பேசக்கூடாதா? அடுத்து நடந்தது திரேதா யுகம். திரேதா யுகத்துல நடந்தது ராமாயண கதை. அது ஆரம்பத்துல நான் இன்னொருத்தர் சுட்டி காட்டி பேசுறோம். கைகை கேட்ட வரத்தின் முறைப்படி ராமன் லட்சுமணன் சீதை 3 பேரும் வனவாசம் போறாங்க. அப்ப சுமந்திரன் என்று சொல்லப்பட்டவர் தன்னுடைய தேரிலை ஏற்றிக்கொண்டு சரையு நதிக்கரையில இறக்குறாரு. சரையு நதிக்கரையை கடக்கணும். அந்த நதிக்கரையை கடக்கணும்னா அங்க ஓடக்காரனாக ஒருவன் இருக்கிறான். அந்த ஓடக்காரனுடைய பேர் என்னன்னா குகன். ஆக இந்த குகன் என்ற ஓடக்காரன் இந்த 3 பேரையும் தன்னுடைய ஓடத்துல ஏற்றி அடுத்த கரைக்கு சேர்க்கிறார். அப்பதான் ராமச்சந்திரமூர்த்தி சொன்னாரு, ஆக பெரிய உதவியை நீ செஞ்சிருக்க. எனக்கு 3 தம்பிகள் இருக்காங்க. லட்சுமண, பரதன், சத்ருக்கன் என்ற 3 தம்பிகள் இருந்தாலும் கூட 4வது தம்பியாக குகனை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னாரா. ஆக குகன் என்பவன் முருகன் அப்படிங்கிற காரணத்தை ஆரம்பத்தில் இங்க சுட்டிக்காட்டி பேசிருக்கோம். ஆக ராமாயணத்திலே முருகன் வந்திருக்காரா இல்லையா? சரி. அப்ப ராமாயணத்தை பத்தி பேசுறது தப்பா? தாராளமா பேசலாம். துவாபர யுகத்திலேயும் முருகன் இருக்கிறார். ஏன்னா அம்பை, அம்பிகை, அம்பாலிகின்னு 3 பெண்களை பீஷ்மர் வந்து சிறையெடுத்து கொண்டு வர்றாரு. யாருக்கு திருமணம் முடிக்க? விசித்திர பிரியனுக்கும் சித்ராங்கதனுக்கும். அப்படி திருமணம் முடிக்க கூட்டிட்டு வர நேரத்திலே நடுவழியில வரும்பொழுது அம்பைன்னு சொல்லப்பட்டவன் என்ன சொல்றா, நான் ஏற்கனவே ஒரு நாட்டு அரசனை விரும்பிக்கிட்டு இருக்கேன். ஆக ஒருத்தர் நினைச்ச இந்த மனசுக்குள்ள வேற ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணி என்னால வாழ முடியாதுன்னு உண்மையை சொல்றார். கோபப்பட்ட பீஷ்மர் நடுவழியிலேயே அம்பை இறக்கி விட்டாரு. இதுல கோபப்பட்ட அம்பை என்ன பண்ண, ஒரு கடவுளை நோக்கி தபம் பண்ண. அந்த கடவுளுக்கு காட்சி கொடுத்தாரு. அந்த அம்பை என்ற பெண்ணுக்கு ஒரு மாலையை பரிசா கொடுத்தாரு. இந்த மாலையை வாங்கி கழுத்துல போட்டார். இந்த அம்பை என்ற பெண்ணு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அலிங்கிற பெரிய ஒரு வீரனாகி பீஷ்மரனுக்கு காரணமாக இருந்தது மகாபாரதத்திலே. அந்த அம்பை என்ற பெண்ணை யாரை பார்த்து தவம் பண்ணா தெரியுமா? முருகனை பார்த்து. அந்த முருகப்பெருமான் அம்பைங்கிற பெண்ணுக்கு கொடுத்த மாலை என்ன தெரியுமா? தாமரை மாலை கொடுத்த. தாமரை மாலை. ஆக முருகப்பெருமான நோக்கி தவம் பண்ண அம்பைக்கு தாமரை மாலை கிடைச்சது. அதை வாங்கி கழுத்துல போட்ட உடனே ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் சிகண்டி என்று அணிங்கிற ஒரு பெரிய வீரனாகி பீஷ்மர் எனக்கு காரணமாக இருந்தது. ஆக சிகண்டிய வீரன் உருவாக காரணமே முருகப்பெருமான் தானே. அப்ப 3 யுகத்துக்கு பெருமை இருக்கு. இந்த 4 யுகத்திலையும் கண்ணனுடைய கதை நடக்குது. 4 யுகத்திலுமே முருகனுக்கு பெருமை உண்டு. நான் நினைச்சேன் நீங்களும் நாரதர் வந்து பேசிக்கிற கையில உலகமாக பொய்ய 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தீங்க. ராமாயணம் உருவானது யாருனால? எது உலகமாக பொய்? நீங்க பேசுறத வச்சுதான் சொல்றேன். நான் பேசுனது என்ன பொய்? எது நிஜம்? நீங்க பேசுனத பொய்ய நான் சொல்லல. இதற்கு முன்னாடி நீங்களும் நாரதரும் பேசிக்கிறீங்க பாருங்க. நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் நரேந்திர வால்மீகி. அதை சீரடி சோழ நாட்டு காரண குறையான் கம்பன் தமிழில மொழிபெயர்த்தாரு. இதான கதை. ராமாயணம் வந்தது யாருனால? நாரதனால. நல்லா யோசிச்சு. நாரத விளையாட்டெல்லாம் நாரத முடிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என ரட்சங்கிற கொள்ளைக்காரன மராங்கிற ஒரு வார்த்தை சொல்லி மராம ராம ராமரான்னு சொல்ல சொல்ல மராம ராம 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 ராமன் உடைக்க அந்த ரட்சங்கிற கொள்ளைக்காரன் வால்மீகி என்ற பெரிய முடிவனாகி வடமொழியில சமஸ்கிருதத்துல ராமாயணத்தில் எழுதினார். அதே ராமாயணத்தை கம்பன் தமிழ்ல எழுதினார். ஆக ராமாயணம் உருவாக காரணமே நாரத முனிவர். சரியா நீங்க படிக்கலன்னு நினைக்கிறேன். நடந்த கதையத்தை ரட்சகன்ட்ட சொல்றாரு நாரதரை. ஆனா நடந்து முடிஞ்ச கதை வந்து யாருனால உருவானது? பெண்ணால வந்தது ராமாயணம். எந்த பெண்ணால? மண்ணால வந்தது மகாபாரதம். சரி. சீதை புறக்கணு இலங்கை அழியிடம் கிடையாது. சீதனால வந்தது ராமாயணம் இல்ல. சீதனால ராமாயணமே வரல. சரி. ஒரு பெண்ணால வந்தது. ஆனா மண்ணால வந்த மகாபாரதம், பெண்ணால வந்த ராமன்ன்றாங்களே. பெண்ணால வந்த ராமாயணம் உண்மைதான். ஆனா சீதை என்ற பெண்ணால வரல. எந்த பெண்ணால வந்துச்சு? நீ அடிப்படை கருத்தை கேட்கிறேன்னு நினைக்கிறேன். அடிப்படை கருத்தை தான் பேசுறேன். அப்படியா? ராமாயணம் உருவானது நம்ம திலகவதினாலே நான் சொல்றேன். எந்த திலகவதி? அவரே ஜெயலலிதா. புதுக்கோட்டையில் அது. அந்த ஜெயலலிதாவை சொல்லல. உமா மகேஸ்வரி. அதுவும் புதுக்கோட்டை தானே. அவளை சொல்லல. என்ன நீங்க சொல்ற ஆளு ஊர் நம்ம சிவகாமியை சொல்லிட்டு இருக்கிறேன். அதையும் மெட்ராஸ்க்கு அனுப்பிட்டீங்க. ஸ்ரீபாட்டு வேஷம் போடுறவங்க சென்னை சிவகாமியை சொல்லல. சரி. நம்ம சிவரஞ்சனியை சொல்லிக்கிட்டு இருக்கிறானே காரக்குடியில. நீங்க பேசுற பேச எல்லா பொம்பளையும் ஒட்டு மொத்தம் ஒரு நாளைக்கு சண்டையை கட்டி எந்த பொம்பளை என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. சண்டைக்கு பயந்து வரவே நான் கிடையாது. சண்டை வந்தா சக்கர பொங்க சாப்பிட்டாங்க. நியாயமான சண்டை இருங்க. சிவனுக்கு ரஞ்சனி யாரு? பார்வதி தான். அந்த பார்வதிங்கிற சிவரஞ்சனியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தையில
பார்வதினா முடிஞ்சு வச்சு இதுக்கு திலகவதி உமா மகேஸ்வரி பல பேர் இருக்கா இல்லையா? தேவதாங்கிறது பார்வதி தானே? பல பேரை நான் கேட்கல. உமா மகேஸ்வரியும் பார்வதி தானே? நான் ஒரு பேரு தான் கேட்கிறேன். ஆக இந்த சிவரஞ்சனிங்கிற பார்வதினால உருவானது ராமாயணம் நான் சொல்றேன். எந்த வகையில அப்படி கேளுங்க, நான் சொல்றேன். பார்வதினால உருவானது ராமாயணம் அப்படின்னா ராவணனாகப்பட்டவன் சிவனை நோக்கி தபம் பண்றாரு. என்ன எதுக்காக அப்படின்னா ஆத்மலிங்கம் வாங்குறதுக்காக. ஆத்மம் என்ன? ஆத்மம் என்றால் உயிர் உள்ள. இந்த உயிர் லிங்கத்தை வாங்கணுங்கிறதுக்காக தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நாரத முனிவர் பார்க்கிறாரு. ஆத்மலிங்கத்தை ராவண வாங்கிட்டான ராவணனுக்கு எந்த வகையிலுமே அழிவு கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட நாரதர் என்ன பண்றாரு, மகாவிஷ்ணு இடத்துல போய் முறையிடுறாரு. என்ன முறையிட்டாரு? ஆக ராவணன் வந்து சிவனை நோக்கி தபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக சிவனிடத்துல வந்து ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டா அப்படின்னா அவனுக்கு எந்த வகையிலுமே அழிவு கிடையாது. அது ஆத்மலிங்கம் கேட்கறதுக்கு பதிலா வேறு ஏதாவது ஒண்ணு கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்ப மகாவிஷ்ணு மாயையாக ராவணனுடைய உடம்புக்குள்ள புகுந்துறாரு. புகுந்து என்ன பண்றாரு, சிவன் வந்து என்ன வர வேணும்னு கேட்டார் ராவணன் இடத்தை. ராவணன் கேட்கல, ராவண உடம்புக்குள்ள இருந்து மகாவிஷ்ணு மாயையாக கேட்கிறார். என்ன கேட்டாரு, உங்க மனைவி எனக்கு வேணும்னு கேட்டார். யாரு? பார்வதி எனக்கு வேணும்னு கேட்க, உலக நன்மைக்காக பார்வதியை வந்து ராவணன் கூட அனுப்பிச்சு விடுறாரு சிவபெருமான். அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நாரத முனிவர் மறுபடியும் பார்வதி இடத்துல போய் நிற்கிறார். நின்று என்ன சொல்றாரு, அம்மா இந்த ராவணன் கூட நீங்க போக காரணம் ராவணன் கேட்ட வரமில்லை, மகாவிஷ்ணு ராவனுடைய உடம்புக்குள்ள மாயையாக இருந்து கேட்டது. ஆக இந்த ராவணன் கூட போக காரணம் மகாவிஷ்ணு தான் சொல்ல நாரத முனிவர். அப்பத்தான் கோபப்பட்டா பார்வதி. இந்த ராவணங்கிற அரக்கம் கூட போக காரணம் அந்த மகாவிஷ்ணு தானே. அந்த மகாவிஷ்ணு இந்த பூலோகத்திலே 10 அவதாரம் எடுப்பார். 10 அவதாரத்திலே ஒரு அவதாரத்திலே இதே மகாவிஷ்ணு மனைவியை இதே ராவணன் என்ற அரக்கன் வந்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொல்லி பார்வதி சாபம் கொடுத்தார். அதனால மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்ததாகவோ மகாலட்சுமி சீதை அவதாரம் எடுத்ததாகவோ அதே மகாவிஷ்ணுங்கிற ராமன் மனைவி சீதா பிராட்டியே அந்த ராவணனாகப்பட்ட அரக்கன் வந்து எடுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது ராமாயணத்துல. ராமாயணம் உருவாக காரணம் பார்வதி. நான் சொல்றேன் இது உண்மையினா ஒத்துக்க, இல்ல மறுத்து பேசு. அடிப்படையை பேசினாச்சா மக்களுக்கு ராமாயணம்னாலே முதல்ல என்னன்னு புரியும். இது மட்டும் இல்ல, எந்த கதையை பேசினாலும் அடிப்படைன்றது ஒண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். எல்லாரும் நாரதனால உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. பார்வதினால உருவாச்சுன்றத தெளிவா தெரியும் வச்சுங்களா. நிச்சயம் பாராட்டணும். பாராட்டுற அளவுக்கு நான் வந்து பெரிய ஆளு கிடையாது. நல்லபடியா சொன்னீங்க. இல்ல வேண்டாம் பெரிய ஆளு, எனக்கு எல்லாமே தெரியும்னு பேசுறேன். சில பேர்த்த காமிக்கிறதுல எனக்கு மண்டக்கணம் பிடிச்ச ஆள்கிட்ட மட்டும்தான் என்கிட்ட வேணா காமிச்சு பாருவேன். நீ பெரிய ஆளு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றேன்? மண்டக்கணம் பிடிச்சவனு காமிக்கிறான். நினைத்து ஊரே தெரியுங்க. மண்டக்கணம் பிடிச்ச மண்டக்கணம் பிடிச்ச விண்ணுக்கு மண்ணுக்கு விருப்ப கிடக்காம கங்கையிலையும் சுருட்டி முடக்கி கொண்டையில வச்சவங்க நாங்க. யாரு வச்சா? அது தேவை. தேவை ஆம்பளைன்னு நினைச்சேன். சரியான பொட்ட போய் 30 தெரிஞ்சு வச்சுல. ஒரு பொம்பளைய அடக்குனாலும் காலில் ஓட்டுறதா நியாயமான ஆளு. பொம்பளைக்கு ஏமாந்த வழியை தூக்கி தலையில வச்சிருந்தேன்னா அவ இதுக்கும் ஆடுவ, இதுக்கு மேலையும் ஆடுவ. என்னைய பொறுத்தவரை தேவையும் போட்டேன். நினைக்கிறது தப்பு. பொம்பளைய தூக்கி தலையில வச்சிருக்கானா அவன் மேல இடம் கொடுத்திருக்கான், பொம்பளைக்கு மரியாதை கொடுத்திருக்கானா அர்த்தமா? தலைக்கு மேல இருக்கிற என்ன தெரியுமா, அந்த மயிருக்கு சமானம் கங்கையை கொண்டு போய் அங்க வச்சிருக்கேன். தவறா பேசாதீங்க. கங்கை என்பது தண்ணி. நீ வந்து மேல வச்சிருக்க அப்படின்னா அந்த மயிருக்கு சமமா உங்களை மாதிரி ஆளுக்கிறது. ஆனா ஈசனை என்ன பண்ணாரு தெரியுமா, அர்த்த நாரீஸ்வரன் சொல்லி உடம்புல பாதி பாகத்தை பெண்ணு கொடுத்தாரு. அந்த கங்கையாளப்பட்டவளை தலையில வச்ச உடனே இந்த தலையில தண்ணி ஊத்து கொடுத்தா எந்த வழியா வரும்? தலைவலியா ஊத்துனோம்னா நெத்தி வழியா வந்து வாய் வழியா வந்து கால் வழியாச்சும் போக. இவள்கிட்ட வாங்கி குடிக்கணும்னு தேவை ஆசைப்படுறேன். கதையை கருத்து நல்லா இருக்க சத்தியமா சொல்லி நான் தவறா சொல்லல. கதையை நான் அந்த தேவனை கங்கைங்கிறது பெண்ணு பிரம்மபுத்திரா இருக்கு. அந்த தண்ணியில போய் குளிக்கிறேன். பொம்பளை தண்ணியை வாங்கி குடிச்சா வாயில வந்து வாய் வழியா போக நல்லா வாங்கி குடிக்கிறான்னு சொல்றேன். ஒரு பிரம்மபுத்திராங்கிற ஆத்துல போய் குளிக்கிறான் ஆம்பளை ஆத்துல. அப்ப ஆம்பளை தண்ணியை வாங்கி குடிக்கிறான்னு அதுக்கு என்ன காரணம் ஒண்ணு தெரியுமா? பிரம்மபுத்திர ஆற வந்து அவர் தூக்கி தலையில வைக்கல, கங்கை என்ற பெண்ணை மட்டும்தான் தூக்கி. தவறான கருத்து. தவறான கருத்து. சிவனுடைய படையில பாரு பெரிய ஆளு நீங்க சொல்றீங்க. அங்க வந்து பின்னாடிதான் பீரிட்டு ஊத்திட்டு இருக்கா, முன்னாடி ஊத்தல. அந்த அளவுக்கு தேவை விவரம் இல்லாத ஆள் கிடையாது. விவரமான ஆளா விவரம் இல்லாத ஆளா பேசி பார்த்தா ராமாயணத்தை பத்தி விவரமா பேசுறீங்க. கிளிக்கு பிறந்தவன் யாரு? கிளிக்கு பிறந்தவன் சுகர் என்று சொல்லக்கூடிய முனிவர். சுகர். ஆமா. யாரு பெற்றெடுத்தா? வியாசர் பெற்றெடுத்தாரு. சரி. கிளி பதுமையை அடிச்சவன் யார் தெரியுமா? மகாபாரதத்துல அர்ஜுனை அடிச்சான். அர்ஜுனன். இன்னைக்கு மீனாட்சி தோல்ல இருக்கக்கூடியது என்ன? கிளிதான். அந்த கிளி யாரு?
அருணன் சொல்லக்கூடியவே மனம் மாறி திருந்தி அருணகிரி நாகரம் மாறி மீனாட்சி தொல்ல இன்னைக்கு கிளியா இருக்கிறார். அருணகிரிநாதன் திருப்புகளை பாடின பின்பு கூடு விட்டு கூடு பாய்ந்து கிளியாக மாறி ஆக கந்தர் அனுமதியை பண்ணாரு. இன்னைக்கு திருவண்ணாமலையில கிளி கோபுரம் ஒண்ணு இருக்கு. அந்த அருணகிரிநாதன் இன்னைக்கு மீனாட்சி தொல்ல கிளியா இருக்காரு. உண்மைதான். ராமாயணத்துல ஒரு கிளி இருந்தது சீத கையில. அது எந்த கிளி, யாரு கொடுத்தா, அதுக்கு என்ன பேரு வச்சாங்க தெரியுமா? ராமாயணத்துல கிளி இருந்தது, சீதையினுடைய கையில ராமன் தான் கொடுத்தாரு. கொடுத்த கிளியாகப்பட்டதுக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு சீதை கேட்டாங்க. ஆனா ராமன் தற்சமயம் அதை சொல்ல வேணாம்னு பேசாம இருந்துட்டாரு. ஆனா சமயம் வரும்போது சீதா பிராட்டி என்ன கேட்டாங்க? அயோத்தி மாநகரம் வர்றாங்க, வந்த இடத்துல தன்னுடைய சித்தியாகப்பட்ட கைகையை சொல்ற ராமன் காடு ஆளணும், பரதன் நாடு ஆளணும். இந்த வார்த்தை கேட்ட உடனே ராமன் லட்சுமணன் சீதா பிராட்டி மூவரும் வனவாசம் போறாங்க. போற வழியிலேயே அப்ப வந்த அம்மா இந்த கிளிய பக்கத்துல வச்சிருந்தாங்க. மறுபடியும் ராமன் கேட்கிறாங்க, என் அரண்மனையில ஒரு கிளி கொடுத்தீங்க, இந்த கிளிக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு கேட்டேன். அப்ப நீங்க சொல்லல, இந்த கிளிக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு இப்ப சொல்லுங்க. அப்ப ராமன் சொன்னாரா, இந்த கிளிக்கு கைகைன்னு பெயர் வைமாண்டாராம். இந்த கைகை என்பவள் யாரு? ராமனுடைய சிற்றனை. தன்னுடைய சித்தையின் பெயரையே அந்த கிளிக்கு வைக்க சொன்னாரு. அப்பதான் செய்திக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா உங்க சித்தையின் பெயர் எனக்கு வைக்க சொல்றீங்களே, எனக்கு என்ன காரணம் தெரியல. ஒரு கிளி வளர்க்கிறான், அம்மானா அம்மானோ அப்பானா அப்பானோ, இடையில அதுக்கு எதையும் சொல்ல தெரியாது. அதே மாதிரியாத்தான் கிளி பேச்சு வந்து சொன்னதையே சொல்லுமாண்டுவாங்க. அது மாதிரி என்னுடைய தாயாகப்பட்ட சித்தி தன்னுடைய சுய அறிவுல நம்மள காட்டுக்கு போக சொல்லல. பக்கத்துல இருந்து சொன்னவ யாரு? கூனி. அவ சொன்னா இவன் செஞ்சா, சொன்னதையே சொல்லுவோம் கிளிப்பள்ளி என்பது போல என்னுடைய சித்தியாகப்பட்டவ கூனியின் கைக்குள்ள அகப்பட்டு கிடக்கிறா. அதனாலதான் என்னுடைய சித்தியின் பெருமையை தலைக்கிற இந்த சித்தியின் பெருமை ஞாபகமாக இந்த கிளிக்கு கைகையின் பெயர் வேண்டாரு. சொன்ன கருத்து நல்லா இருந்துச்சு. கைகையில் பெயர் வைய அப்படின்னா ஏன்னா பெற்ற தாய் கோசலையா இருந்தாலும் கூட ராமனிடத்துல அதிகமா பிரியமா இருந்தவ யாருன்னா கைகை. அந்த கைகை பேரை வைக்க சொன்ன காரணம் சொன்னதை சொல்லுமா கிளிப்பிள்ளைங்கிற மாதிரி கூனி சொன்னாங்கிறதுக்காக அந்த பேச்சுக்கட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சாலே அதுக்காக கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய காரணமே உண்டு. ஒண்ணு தெரியுமா? ஏன்னா ராவண வந்து கைகையை காட்டுக்கு அனுப்பிச்சானா அவன் நல்லவளா கெட்டவளா? நல்லவதா. எந்த வகையில் நல்லவன்? அதான் உண்மை. ஏன்னா ரெண்டு கருத்து இருக்கு. ஒண்ணு சொன்னதையே சொல்லுமா கிளிப்பில் இருந்தது. மற்றொரு கருத்து என்ன தெரியுமா? ராமன் பட்டாபிஷேகம் சூட்டுறதுக்கு முதல் நாள் என்ன பண்ணாங்க? கைகைப்பட்டவ அரண்மனை ஜோசியரை வரவழைச்சு நேரம் குறிக்க சொன்னார். அப்பதான் அரண்மனை ஜோசியர் சொன்னாரா, இந்த நேரத்துல உன்னுடைய ராமனாகப்பட்டவை சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தானா சிம்மாசனம் எரிந்து நாடு அழிச்சு போயிருந்தாரு. கேட்ட கைகை என்ன பண்ணா, தாமையே அங்க உட்கார்ந்து கெட்டவர் வாங்கினான் பரவாயில்ல, தான் வளர்த்த பிள்ளை பத்தவதர கதாநாயகன் ராமன் கெட்டவர் வாங்க கூடாதுன்றதுனாலதான் ராமனை காட்டுக்கு போத்துனார். ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை என்பது என்ன தெரியுமா? 14 வருடம். இந்த 14 வருடத்தை அவன் காட்டுல வனவாசம் அனுபவிக்கணும் அப்படின்னு அவன் நல்ல எண்ணத்தோட தான் அனுப்பிச்சார். ராமன் வந்து அந்த நேரத்துல முடிசூட்டி சிம்மாசனத்துல ஏறி உட்கார்ந்தா அயோத்தி மாநகரமே தீப்பற்றி எரியுங்கிறத தெரிஞ்சுட ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சார். அந்த ஒரு நல்ல எண்ணத்துலதான் ராமனாகப்பட்டவன் கைகையை பேரை வைக்க சொன்னாரு. நிறைய கருத்துக்களை பேசுறேன், எங்க சந்திச்சாலும் சண்டை வருங்கிறது நல்லா தெரியும். எல்லாரும் சந்திச்ச நேரம் ஆரம்பிச்ச நேரம் 12 மணிக்கு சரியான நேரத்துல சந்திச்சதுன்னா உமக்கு எமக்கு சரியான வழக்கு ஏற்பட்டிருக்கு. கிழக்கு வெளுத்த நேரத்துல நான் வழக்கு பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். சண்டைகள் அதிகமான வார்த்தைகள் மாறும், சட்டைகள் அதிகமான அறிவு வளரும். மான்மான் என்று மயங்காதே, மாய விலகில் விளையாதே, மான்மான் என்று மயங்காதே, மாய விலகில் விளையாதே, செய்மான் என்று நிலையாதே, நேடிய வீணா இணையாதே, செய்மான் என்று நிலையாதே, நேடிய வீணா இணையாதே. அந்தமான் எந்தமான் அந்தமான் சொந்தமான் அந்தமான் பேரென வீடு வரை, அந்தமான் அந்தமான் சொந்தமான் எந்தமான் அந்தமான் பேரென வீடு வரை. எங்கும் அங்கும் எங்கும் நிறைந்த இறைவன் பெருமானாகும், பொங்கும் மாளிகை வள்ளி கொண்டவன் நாராயண பெருமானாகும், ஜெகமதி மகிழனை படைத்த பிரம்மன் பெயரும் மண்ணும் மானாகும், சித்தியும் முத்தியும் அனந்த பெருமை நாயக பெருமானாகும். அந்தமான் உந்தமான் சொந்தமான் எந்தமான் அந்தமான் பேரென வீடு வரை, அந்தமான் உந்தமான் சொந்தமான் எந்தமான் அந்தமான் பேரென வீடு வரை. மாயமாடா வந்தது ஒரு நேரத்தில் சீதை முன்னாடி மாரீசன் என்பவன்.
அதே நேரத்தில் பாண்டு மன்ன வேட்டைக்கு போது ஒரு முனிவரும் முனிபத்திரியும் மாயமா மாறி மானா மாறி புரட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாயமானெல்லாம் வேறு. ஆக நான் தேடி வந்திருக்கிற மான் எப்பேற்பட்ட மான் தெரியுமா? விதவிதமான மான்களை சொன்னீங்க. என சிவனுக்கு சிவபெருமான், விநாயகனுக்கு விநாயக பெருமான், முருகனுக்கு முருக பெருமான், மகாவிஷ்ணுக்கு நரசிங்க பெருமான். அதே மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்த ராமனுக்கு தம்பியாக பிறந்த லட்சுமணனுக்கு இளைய பெருமான் சொல்றாங்க. அதே ராமனுக்கு தலை வணங்காமல் நீ வாழடா. வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? மான்கிற வார்த்தை சிறப்புக்குரிய வார்த்தை. ஆக மிருகத்துக்கு மான்கிற பேர் உண்டு. ஆக இத்தனை வகை மான் இருந்தாலும் கூட நான் தேடி இருக்கிற மான் கொஞ்சம் வித்தியாசமான மான். விதவிதமான மான்கள் இருந்த போதும் கூட நானே தேடி வந்திருக்கிற மான் எப்பேற்பட்ட மான் தெரியுமா? மான் எத்தனை இருக்கு? விதவிதமா அஞ்சறிவு படைத்த மிருகங்கிற ஜாதிமான் எத்தனை ஜாதிமான் இருக்கு தெரியுமா? 32 வகை ஜாதிமான் உண்டு. 32 மான் மட்டும் இருக்கா? ஏன் 32 அம்பு இருக்கு, 32 தானம் இருக்கு, 32 தர்மம் இருக்கு, 32 லட்சணம் இருக்கு, 32 தானம் இருக்கு, 32 தர்மம் இருக்கு. அப்ப லட்சணம் 32 இருக்கு. ஆமா, 32ல எத்தனை வகை இருக்கு? 4ல என்ன இருக்கு? 4ல 4 வேதம் இருக்கு. 6ல 6 சாஸ்திரம் இருக்கு. 4 வேதம் என்ன? ரிக்கு, யசூர், சாம, அதர்வண. சாஸ்திரம் 6. வேதாந்த, வைசேடிகம், பாட்டம், பிரபாகரம், உத்திரமீமாஞ்சை, பூர்வமீமாஞ்சைங்கிற 6 சாஸ்திரம். ஆகம எத்தனை? ஆகம 28. தத்துவங்கள் எத்தனை? தத்துவங்கள் 96. கலைகள் எத்தனை? கலைகள் 64. என்னென்ன? 64 கலைகளை என்னால படிச்சுட்டு வர முடியாது. அதான் சொல்லாம இருக்க முடியுமா? 4 வேதம் அழகா சொன்னீங்க, 6 சாஸ்திரம் சொன்னீங்க, 32 தர்மம் இருக்கு, 32 தானம் இருக்கு, 32 அம்பு இருக்கு, 32 மான் இருக்குனீங்க. இத்தனை வருஷம் சொன்னீங்க. ஆகம 28 தத்துவம் 96 கலைகள் 64. என்னென்ன? இந்த நேரத்தில் இது தேவையாது. வேற எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு புறப்பட தயாரா இருக்காங்க. நீங்க ஊரை வச்சு நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. பாருங்க பாருங்க. விதவிதமா மாடுபுரு முன்னாடி அண்ணனும் நோக்க அவளும் நோக்க ராமன் பார்க்க சீதை பார்க்க ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் எப்படி ஒரு தெய்வீக காதல் ஏற்பட்டதோ அதே மாதிரி நான் பார்க்க மான் பார்க்க எங்க 2 பேருக்குள்ளேயும் காதல் என்ன தெரியுங்களா? கண்ணு கண்ணு மொட்டி கீச்சு காதல் வந்து மொட்டி கீச்சு மானமான மானம்மா அழகான மானம்மா
மான். இந்த கண்ணாடியினால பெரிய கதையே உடைஞ்சது. இந்த கண்ணாடி ரமண மான்னாலே பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே உண்டாகிற நோக்கத்தோடு இனிமேலும் இல்லைங்கிற வார்த்தையை விடுத்து இது